திமுக ஆட்சி அமைந்த பிறகு இதுவரை 72 காவல் நிலையங்களும் 23 தீயணைப்பு மீட்பு நிலையங்களும் புதியதாக திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வினாக்கள் விடைகள் நேரத்தில் பேசிய பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களின் தொகுதிகளில் காவல் நிலையம் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையங்கள் வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுக ஆட்சி அமைந்த பிறகு இதுவரை 72 புதிய காவல் நிலையங்களும் 23 தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையங்கள் திறக்கப்பட்டு செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். மேலும் உறுப்பினர்கள் திருப்தி அடையும் வகையில் காவல் மானிய கோரிக்கையின் போது புதிய அறிவிப்புகள் வெளியாகும் எனவும் அவர் பேசினார். நிலமாற்றம் செய்யப்பட்டு இந்த காவல் நிலையத்திற்கு சொந்தமாக இந்த அரசு பொறுப்பேற்று 2021 தமிழ்நாடு காவல்துறையில் பல்வேறு மாவட்டங்களில் இதுவரை 72 புதிய காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பாட்டிலே இருந்து வருகின்றன. 23 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள் அறிவிக்கப்பட்டு அந்த 23 நிலையங்களும் திறந்து வைக்கப்பட்டு தற்போது செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநிலத்தின் நிதி நிலைமைக்கு ஏற்ப மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கைகளை கனிவுடன் உரிய நேரத்தில் பரிசீலிக்கப்பட்டு சாத்தியக்கூறு இருக்கக்கூடிய இடங்களில் புதிய காவல் நிலையங்கள் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே காவல்துறை மானிய கோரிக்கை இந்த அவையிலே தாக்கல் செய்யப்படுகிற நேரத்தில் நிச்சயமாக நீங்கள் திருப்தி அடையக்கூடிய வகையில் சில அறிவிப்புகளும் வரும் என்பதையும் நான் உறுதியோடு தெரிவித்து அமைகிறேன்.